உறவு அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை கூறி கொண்டு விடுகிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம போன வீடியோவில் நாங்கள் ஒரு வீடியோவில் போட்டுருந்தாங்க போன ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. அந்த வீடியோவை பார்த்து கட்டார் நாட்டில் இருந்து ஒரு பேர் சொல்ல ஒரு முடியாத ஒரு சகோதரர், நான் எவ்வளோ தெளிச்சேன், நாங்கள் சொல்லி அவர் சொல்ல முடியலை, சொல்ல விரும்பலை. இப்போ நாங்கள் இப்போ அந்த உதவியை கொடுக்கறதுக்காக நாங்கள் போகிறோம். வாங்க கொஞ்சம் வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க சகோதரங்களே போய் பார்ப்போம். என்னென்று அக்கறை விளக்கங்கள், அண்ணன் விளக்கங்கள் தெரியல இருக்க பார்ப்போம். சமைச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்களா என்ன தெரியல. வாங்க பார்ப்போமா. பிள்ளை வணக்கம். இல்லை வணக்கம். என்னடா பிள்ளை சாப்பிட்டீங்களா, பிள்ளை சமைச்சீங்களா, அவருக்கு தம்பிக்கு பால் பண்ணி கொடுத்தீங்களா, அவரை இரவு கொடுத்தீங்களா, அதில் கொடுத்தீங்களா, கொஞ்சம் சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க பிள்ளை பார்ப்போம். காலையில் குடிச்சவரா? காலையில் சேர்த்து பிஸ்கெட்டும் கொடுத்தீங்க. அப்போ இரவு என்ன நடந்த? இரவு நீங்க இரவு கொடுத்தவருக்கு தேத்தனி தான் கொடுத்தேன். இரவு சேர்த்தெல்லாம் கொடுத்தீங்க. சோறு அம்மாட்ட கொஞ்சம் எடுத்துருந்தப்ப அந்த சோறுல சொதியோட கொடுத்தேன். அம்மாட்ட இரவு சோறும் எடுத்து வந்துருக்கிறீங்க, சோறும் சொதியும் கொடுத்துருக்கிறீங்க அம்மாவுக்கு. அப்போ அவரும் ஓகே, அவர் இருக்கட்டும். அப்போ தம்பிக்கு கடைசியா சோறும் சொதியும் கொடுத்துருக்கீங்க. தேத்தனியோட இரவு தேத்தனி, காலையிலும் முடியும் தேத்தனி கொடுத்துருக்கீங்க. கடைசியா இருக்கப்ப நீங்க பால் இது பண்ணி கொடுத்து டீம்பால் ஒரு கிழமைக்கு வரல. இந்த 500 இது கொடுத்தது 1190 1190 பிள்ளை. அப்ப ஒரு கிழமைக்கு வரல அந்த இது கொடுத்துருக்கீங்க பிள்ளை. அப்ப அதுக்கு பிறகு இன்னும் கொடுக்கல பால் வாசனை பிளேண்டிய மட்டும் கொடுத்துருக்கீங்க. அவர் விரும்பி குடிக்கிறாரா பிளேண்டிய, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு குடிக்கிறாருன்னு விளக்கம். விரும்பி குடிக்கிறது இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறாரு அவர். அப்ப நீங்க அவருக்கு இப்ப பிள்ளைங்க குடிக்கக்குள்ள பால் தாங்கம்மான்னு கேட்டுக்கொண்டிருக்காரு என்ன. அப்படி என்ன. அப்ப நீங்க கடைசியா இப்ப ஒரு கிழமைக்கு மேல கொடுத்துருக்கீங்க. சரி பிள்ளை, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப சமைச்சீங்களா? காலையில நேற்று சமைச்சீங்களா? காலையில் நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. உங்களோட நீங்க நேற்று சமைச்சீங்களா? நெத்தலி மீன். அம்மா நெத்தலி மீன் அதை கொண்டு இவருக்கு நிறைய இதுகள் போடாம தனிப்பட்ட விதமாக இதுக்கு சமைச்சு கொடுக்க சொன்னேன். மட்டும் தனி விதமா அது பால் சுரிமை வச்சு கொடுத்தேன். அப்ப இவருக்கு அந்த கால்முறிவால அந்த ஒற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகளை கொஞ்சம் கவனிக்க கொடுங்கன்னு சொல்லி வைத்தியர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அவருடைய இதுக்கு மாதிரி நீங்க சாப்பாடுகளை கொடுத்து கொடுத்தீங்க. அப்ப நீங்க நேற்று நெத்தலையும் மத்தியானம் நெத்தலையும் சோறும் கொடுத்துருக்கீங்க, சாப்பிட்டு இருக்காரு. இரவும் அதை வச்சு கொண்டு அந்த சாப்பாடு அப்படி சாப்பிட்டுருக்கோம். அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அப்ப அதுதான் சாப்பிடுங்க. அம்மா 3 பேருக்கு திருப்தியா தராங்களா? உதாரணத்துக்கு நம்ம அவங்களை நம்ம கஷ்டப்படுத்த இல்லாது அம்மா திருப்தியா அவங்களுக்கு சாப்பாடு தராங்களா? 2 பேருக்கு அது திருப்தியா போகுதா? திருப்தியா அவங்க காணுமா? இப்போதைக்கு அந்த சாப்பாடு போதும். ரைட், அப்படியே போதும்ன்றீங்க. மற்ற நீங்க சொன்னீங்கல்ல, எப்ப கடைசியா நீங்க எப்ப சமைச்சீங்க? வீட்டுல எப்ப சமைச்சீங்க? நீங்க அன்றைக்கு போன வீடியோல போட்டு சொன்னீங்க நான் அம்மாட்ட இருந்தேன் சாப்பாடு எடுத்து கொண்டு வரணும்னு. அப்ப நீங்க உங்களோட வீட்டுல எப்ப கடைசியா நீங்க சமைச்சீங்க? நேற்று அதுக்கு முதல்ல நான் அன்றைக்கு அம்மாட்டதான் சாப்பாடு எடுக்கிறேன். கொஞ்ச நாள் 2வது உடஞ்சத்தோட 2 மாசமாவது உடஞ்சு 1 கிழமை உழைச்ச காசில இருந்தப்ப 1 கிழமை அதை வச்சு சாப்பிட்டு வந்து நாங்க சாப்பிட்டு வந்து அது முடியாது. அதுக்கு பிறகு அம்மாட்ட தான் நம்ம போற சாப்பாடு அங்க நானும் சாப்பிடுறது வேற இடத்துல போட்டுக்கொண்டு சாப்பாடு. அப்ப அதாவது இப்ப அவர் காலுடஞ்சல இருந்து அவர் மிச்ச பிடிச்சி 1 கிழமைக்கு அந்த வீட்டிலேயே சமைக்க இருக்கிறீங்க. அதாவது இப்ப 2 மாசத்துக்கு இல்ல, இப்ப 2ஆம் மாசம் நடக்குதுன்னா இப்ப கிட்டத்தட்ட டிசம்பர் கிட்ட என்ன டிசம்பர் கிட்ட அவர்களுக்கு மிச்ச பிடிச்சி மழை காலத்துல வெள்ள காலத்துல அந்த மிச்ச பிடிச்சி அந்த காசை நீங்க சமாளிச்சிருக்கிறீங்க. அதே பிறகு அந்த காசு காசு நம்ம கேட்ட பிறகு அம்மாட்ட போயிருக்கீங்க. அம்மா இப்ப 2ஆம் டிசம்பர் கடைசியில பார்த்தாலும் டிசம்பர் கடைசியில பார்த்தாங்க 2023 டிசம்பர் கடைசியில பார்த்தாலும் இப்ப 2 மாசமா கூப்பிடுது. 2 மாதத்துக்கும் அம்மா தான் மத்தியான சாப்பாடு இங்க இருந்து கிட்ட போய் அங்க போய் எடுத்துட்டு போய் இருந்தாலும் 3 பேரும் சாப்பிடற அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்ப அப்படி என்ன
அப்ப அப்படி அது உங்களுக்கு என்ன சொல்றது எவ்வளவு தூரம் இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போறோமோ ஒரு 2 வீடு 2 வீடு தள்ளிட்டாங்க பக்கத்துல அங்க இருக்கிறாங்க அப்ப தங்கச்சியோட அம்மா இருக்கா தங்கச்சியோட அம்மா இருக்கிறாங்க அம்மா கொஞ்சம் வருத்தம் அம்மா வருத்தம் அம்மாக்கு என்ன வருத்தம் அதுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட்ல ஆபரேஷன் செஞ்சிருந்து அம்மாக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஆபரேஷன் செஞ்சிருந்து இப்ப அது வந்து தாக்கி இப்ப லிவர்லயும் பிரச்சனை லிவர்லயும் பிரச்சனை கர்ப்பப்பையிலையும் பிரச்சனைன்னு சொல்லி இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் செஞ்சவங்க அந்த கர்ப்பப்பையை ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதால கர்ப்பப்பை எடுக்கலான்னு சொல்லி அந்த கர்ப்பப்பையில கட்டியை மட்டும் வெட்டி எடுத்தவங்க வெட்டி எடுத்து இப்ப அதுக்கான 3 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கான மருந்து செய்யறாங்க அவைக்கு அதுக்கு மட்டுமே இப்ப குளிசு இதெல்லாம் பிரைவேட்டா தான் இப்ப செய்யறாங்க சொன்னா அவைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இது அது செய்யலான்னு டாக்டர் மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல 2-3 இருக்கு தானே கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு அப்போ கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் நோய் வரத்தை பார்க்காம உங்களுக்கு தன்னால முடிஞ்சதை செய்து கொண்டு இருக்கிறான்னு அது நீங்க பாராட்டத்தக்க விஷயம் அம்மாவை அவங்க பார்க்கல அதுலதான் சௌரம் அம்மாவை பார்க்குது நம்மளும் இப்ப ஒரு பொம்பளை நான் எனக்கு ஆம்பளை சௌரம் ஒருத்தரும் இல்லை 4 பேரும் பொம்பளை அவங்கதான் பாக்குறாங்க நீங்க ஒரு ஆள் இங்க மற்ற அக்காச்சி அங்க மற்ற 2 பேரும் இங்க செங்கலடி அவங்க செங்கல் இருக்கிறாங்க சரி ஓகே அண்ணன் என்ன பாடு அண்ணன் என்ன மாதிரி பட்டெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி நோய்கள்லாம் இருக்கா வீக்கம் எல்லாம் இருக்குதா எப்படி என்ன சார் என்ன சொல்றீங்க வீக்கம் இருக்குதோ நேற்று தானே போய் கட்டுனீங்க நேற்று தான் போய் கட்டுனீங்க நேற்று அந்த காரக்குள்ள கொஞ்சம் சின்ன கட்டா இருந்தது இப்ப கொஞ்சம் பெருசா போயிட்டுது கட்டு கொஞ்சம் பெருசா போயிட்டுது கொஞ்சம் வீங்கின மாதிரியும் இருக்குதுண்ணே கொஞ்சம் மேல கொஞ்சம் வீங்கின மாதிரியும் இருக்குதுண்ணே நேற்று 10 காலத்துனாங்களா நடந்தா போனீங்க அதான் மெயின் போகணும் மெயின் தானே ஓட்ட வருமே அப்ப உங்களுக்கு ஸ்டிக் கம்பெனி இல்லையா உங்களோட அந்த ஊந்தி போற ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பீங்க அது இல்லையா அதான் நான் சொன்னேன் நான் இந்த கதிரையை வச்சு போறேன் அந்த ஸ்டிக் இல்லாம தான் நீங்க இந்த கதிரையை வச்சு பேலன்ஸ் பண்ணி இது போறீங்க அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க கொஞ்சம் நிறைய கஷ்டம் என்ன அந்த ஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் லேசா இருக்கு அந்த அதில் பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம் அந்த நம்ம காலை உண்டாக்குள்ள இருக்கிற வழியோட இதுல அந்த 2 பிடிச்சி போன்ற அந்த 4 கால் உள்ளது அது இருக்குதோ அது இல்லையா அங்க வாங்கி வந்த பக்கத்துல அதுல நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது ஸ்டிக் உங்களுக்கு ஓகே 2 தான் ஓகே 2 சரி வராது சரி அப்ப அந்த 4 கால் உள்ளது ஓகே ஒரு கால் உள்ளது சரி வராது கையில இருக்கிறது இது பிடி சரி அதுவும் சரி வராது அப்படி என்ன அதுக்கு சரி வராது உங்களுக்கு 4 சொன்னா ஊண்டி அதுல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் அதை நம்ம இது பண்ணி எடுக்கலாம் நின்றுங்க அது உங்களுக்கு லேசா இருக்கு நின்றுங்க டாக்டர் தம்பிக்காங்களா அதுக்கு வேண்டிய எவ்வளவு நம்பர் சும்மா நம்மள வேண்டுண்டா அது வேண்டாம் அந்த ஸ்டிக்கர் வேண்டாம் 30 மட்டும் வேற மெயின் கட்டம் இருக்குன்னு அது இப்போ இருந்தா கொஞ்சம் லேசா இருக்கு மீன் உங்களுக்கு கால் நம்ம தரையில ஊண்டது அதுலயே ஊண்டி போயிடலாம் மீன் அதுல கொஞ்சம் ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம் இது காலை இப்போ பேலன்ஸ் பண்ணி தரையில வைக்கிறதால இந்த விலங்கு இந்த பாருங்க நண்டை பார்க்கல கொஞ்சம் இருந்தது இன்னைக்கு நீங்க இந்த காலை இங்க இருந்த ஓட்டோக்கு போறது மெயின் போயிருக்கிறீங்க அது மெயின் எடுத்துறது உங்களை வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 180 மீட்டர் வரும் அந்த 180 மெயின் அந்த ரோட்ல அந்த ஆட்டோ உள்ளயும் வராது கஷ்டம் தோழிகள் பாவந்தபடியா ஆட்டோ உள்ள வராது அப்ப அவங்க வெளியில நின்றுருக்காங்க ஓட்டோக்காரர்கள் இவர் போய் அண்ணன் போய் தான் ஊண்டி போயிருக்கிறாரு அப்ப போனாப்புல அண்ணன் அந்த கால் பேலன்ஸ் பண்ணி நிலத்துல பட்டு கொஞ்சம் வீங்கிட்டு அண்டையை விட கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இப்ப அவங்களுக்கு அந்த 4 ஸ்டிக் உள்ள போட்டு இருந்தா கொஞ்சம் லேசா இருக்கு பாக்குறீங்க இதுல 30,000 தானே அந்த ஒரு 30,000 கிட்ட வரும் தானே இருக்கா பாக்குறது தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கா பாக்குற உறவுகள் கண்டிப்பா வேற ஒரு ஆள் வருவாங்க முன் வருவாங்க செய்வாங்க என்று இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா காலையில காலையில நீங்க இன்னும் சாப்பிட இல்லை அப்ப தம்பியை பிள்ளைந்தியை குடிச்சிட்டு பண்ண மாதிரி தான் இருக்குல்ல பாடுகள் இருக்குதுன்னு காலையிலும் சாப்பிடல இரவு சாப்பிட்டீங்க தெரிஞ்சோட சாப்பிட்டீங்க அப்ப மத்தியானத்துக்கு தான் எனக்கு அங்க வீட்டை போய் மம்மிட்ட போய் புள்ள போய் எடுத்துட்டு வருங்க சாப்பாடு எடுத்து வருங்க அப்ப அதுலயும் ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு பத்திய சாப்பாடு மாதிரி அந்த ஒட்டுறதுக்குரிய இதுகள் தான் இருக்குதுன்னு அப்ப அப்போ
குளோரின் தண்ணி குளோரின் லைன் தண்ணி. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, சூடு காட்டி குடிக்கலாமா? சூடாட்டியும் இந்த தண்ணி குடிக்க வேணாம் கேட்டு அவர் சொல்றேன். குளோரின் கலந்து தண்ணி இருக்கு, அதனால இந்த கிணத்து தண்ணி, அந்த குளோரின் கலக்காத தண்ணி தான் வேற குடிக்க. கிணறு தண்ணி எடுக்க வசதி எல்லாம் இருக்காங்க. கிணறு அதான் இதுக்குள்ள திண்டு கிராமத்துல சாத்தியப்படாது, எல்லாம் பைப் தண்ணி தானே பாக்குறாங்க. இருந்தாலும் உப்பு தரும், அந்த உண்மை கொண்டு சவரடிக்க தண்ணி தான் அது. அப்புறம் இந்த போட்டல் தண்ணி தான் சரி வர மாட்டேங்க. அது அப்படியா அந்த பெங்களூர் கட்டுறது இந்த 5 லிட்டர் அப்படி பேமெண்ட் இருக்குது. அதான் அது இப்ப 450 ரூபா போனது அந்த 5 லிட்டர் போத்தல் 550 ரூபா போனது. இப்ப விளக்கம் தெரியாது, இப்ப இவ்வளவு தெரியாது. அந்த 5 லிட்டர் போட்டது ஒரு லிட்டர் 150 ரூபா போகுது. சாரி 1 லிட்டர் 1 லிட்டர் அது கொஞ்சம் இது. மற்றது 20 லிட்டர் நம்பர்ல 300 ரூபாய்க்கு வேணும் தான். 300 350 போகுது. இப்ப வேற இப்ப தெரியாது விளக்கம் 20 லிட்டர் அவர் விளக்கம் தெரியாது தெரியல. மற்ற அந்த கேனுக்கு 1200 காசு கட்டணும். அந்த கேனுக்கு தான் இதுல அப்ப எடுக்கல. இப்ப வேற விளக்கம் தெரியல. இப்ப சரி இப்ப எல்லாம் விலை கூடத்தானே. இப்ப 2000 போகலாம், 2000 போகலாம், 5000 அது தெரியாது. எனக்கு விசாரிக்க வேணும், பார்க்க வேணும் என்னது அப்படின்ட்டா. அப்ப உங்களுக்கு இந்த கால் கொஞ்சம் சிக்கலா கிடக்குதுன்னு. அப்ப உங்களுக்கு அந்த ஊன்றபடியா இந்த நோய்கள் தண்ணி வீக்கம் எல்லாம் இருக்குதுன்னு. அப்ப அதுக்கு முதல்ல நீங்க ஊன்ற முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு என்ன? அப்ப நேற்று மருந்து கட்ட போக கூட அந்த ஆட்டோவுக்கு அங்க மீன் போனீங்க, ஊண்டாக்குள்ளதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த மோகமும் கூடிட்டு வீக்காங்க உண்டாக்குல அங்க வீக்காங்க கூடிட்டு ஊண்டி நடந்தா வீங்க. அப்ப உங்களுக்கு பெருமை தேவைன்றீங்க. இப்ப உங்களுக்கு அந்த 4 ஆள் போட ஸ்டிக்கா, அந்த பவுன்ஸ் பண்ணி போற ஸ்டிக்கா, அது எந்தனா காலை ஊண்டது இல்லை, நம்ம கைப்பலை இதுலேயே பலன்ச்சிட்டு போய் கொள்ளலாம். கால் பெருசா ஊண்டி வைக்கணும் இல்லை, அது நல்ல மண். அது நல்ல மண் உங்களுக்கு. அதை பாவிக்கிட்டு இல்லையா இருந்தா பாவிக்கலாம். அதுதான் நல்ல மண். அது இப்ப நம்ம வருமானத்துக்கு இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கும் அது 30,000 அது இப்போதைக்கு சாத்தியப்படாது. நீ உறவுகளை பாக்குற உறவுகள் யாரும் உங்கள்கிட்ட வந்து அண்ணன் இதை பண்ணுங்க இப்படி செய்யுங்க கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு நாடி வருவோம். யோசிக்க வேணாம், நாங்க இருக்கிறோம். ஒரு சுயமாக வரைக்கும் நாங்க இருக்கிறோம், யோசிக்காதீங்க. பார்க்குற உறவுகள் எல்லாம் வருவாங்க நம்மளை தேடி கண்டிப்பா. இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக தம்பி இருக்குது. அப்ப நீங்க நேற்று இரவு சாப்பிட்டதுக்கு இப்ப காலையில சாப்பிடல, மத்தியானத்துக்கு தான் மாமிகிட்ட போய் சாப்பாடு வரும் என்ன அப்படி என்ன. சரி நம்ம போட்ட வீடியோவை போன வீடியோவில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டதில் நம்மளை கட்டாரைக்கு எந்த ஒருவர் அவர் பேர் சொல்ல விரும்புறாருல. நான் அவர் திண்டிக்கணும் தம்பி ப்ளீஸ் பேரை சொல்லுங்கப்பான்ட்டு அவர் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த பேரை சொல்லல. அவர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பர்னாலும் சொல்லணும்னு யோசிச்சேன். அப்புறம் அவர்கிட்ட அனுமதி இல்லாம அதையும் சொல்லல. அது அவர் ஒன்றும் விரும்பல. எனக்கு முக்கியம் அந்த இடத்துல ஒரு கவலையாக போயிட்டு இவ்வளவு தூரம் அந்த பொடியும் செய்யுது சொல்லுவது செய்யுது கஷ்டப்பட்டு அந்த பொடியனும் அங்க கொண்டு மடைக்குள்ள தண்ணிக்குள்ள காத்துக்குள்ள வெயிலுக்குள்ள குளிருக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பொடியனும் அதை நமக்கு அந்த ஒரு செய்திருக்கிறாரு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து செய்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய கடவுள்ன்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது. வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோ பாருங்க. இனி யாரும் உங்களுக்கு கண்டிப்பாக முன் வருவாங்க. சில வேளையில பழைய வருவாங்க கண்டிப்பா எனக்கு தெரியுது. அப்ப முன்பறதுல நான் அவங்கள்ட்ட வந்து இந்த ஸ்டிக்குகளை மட்டும் இதெல்லாம் கேட்டு போட்டோம். இந்த ஸ்டிக்கையும் தம்பீர இதுகளையும் இந்த பார்மாப்பட்டி உரிய விஷயங்களும் பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத போட்டு கிடைக்கிறது நம்ம சமாளிக்கக்கூடிய பருவங்கள் இருக்கு. நான் அந்த 30,000 இடத்துல அமௌண்ட் கொஞ்சம் கூட வருது அவருக்கு. அப்ப அவரையும் பார்க்க வேணும், தம்பியையும் பார்க்க வேணும். தம்பியும் நீங்க வழியை பொறுத்துக் கொள்ளுவீங்க, ஆனா நோய் கண்ணை கடிச்சிட்டு இருப்பீங்க. பட் அவர் அப்படி இல்லையே, சின்னால் தானே. அவருக்கு பசி இருந்தா பசிதான், கத்துவார். அவர் இந்த சொல்ல மாட்டாரு, எல்லாம் சிரமமா இருக்கு. இப்ப நாங்க சரியானே நாங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அண்ணனும் கொஞ்சம் இது முதல் 2 விட கொஞ்சம் வீடு இருக்குது. அண்ணனும் கொஞ்சம் நோவாகவும் இருக்குது. அண்ணனுக்கு அந்த 4 ஹெட்டிங் வச்ச ஸ்டிக் அந்த ஒரு 120 சரி வராதாம். அது டாக்டராக்கள் சொன்னவங்களாம் அதை நீங்க பலன்ஸ் பண்ணி நடக்க வேணாம் என்ற அதுவும் கால் பலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். அப்ப அதனால தவித்து கொண்டாங்க. இப்ப 4 சொன்னா அவங்க இந்த பொடியை கொண்டு வந்து அவங்கள ஊண்டி அது கொஞ்சம் லேசான முறையில போகக்கூடிய மாதிரி படம் இருக்கும். அப்ப பாக்குற உறவுகள் அண்ணனுக்கு ஏதாவது இப்படி ஒரு ஸ்டிக்குகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா கொஞ்சம் எங்களுக்கு அண்ணனுக்கு ஆரோக்கியமா இருக்கும். அண்ணனுக்கு அதை விட முக்கியம் தம்பிர அந்த 5 1+ 1180 ரூபாயாம் அக்கா சொல்றா.
அதுகளைத்தான் இதோட முக்கியம். இவர் வழி பொறுப்பார், பட் அவர் பொறுக்க மாட்டார், பசியை பொறுக்க மாட்டாரு. அவருக்கு அந்த டைமுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆக வேணும். சரிதானே? அப்ப உறவுகள் பார்க்கிற உறவுகள் இதை தயவு செய்து எங்களுக்கு உதவிகளை செஞ்சா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போடுறோம். எங்களோட போன்ல உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு உதவியா இருக்கும், பெரிய உதவியா இருக்கும். அது என்ன சொல்றது சரிதானே? இப்ப நாங்க ஒரு கட்டாருக்கு தம்பி ஒரு ஆள் எங்களுக்கு அனுப்பியிருக்காரு காசு, கொஞ்சம் இன்னொரு 2 வாக்காய்க்கிட்ட ஒருக்கா கொடுத்து பார்ப்போம். என்னங்க காட்சி எண்ணி சொல்லுங்க, காட்சி எண்ணி சொல்லுங்க எவ்வளவு இருக்குண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதுக்கு சொல்லுங்க. தூக்கி காட்டு காசை காட்டுங்க. தம்பி அவருக்கு இப்ப நாங்க தம்பி அனுப்பின காசை நான் கொடுத்துருக்குறோம். அவர் பேர் சொல்ல விரும்பல. பல முறை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் பேர் சொல்லப்பான்னு. அவர் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. தம்பி உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட சகோதரப்பனையும் எல்லாம் வரையும் ஆசீர்வதிக்க வேணும் தம்பி. ஒரு கிரேட்டான இப்படி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீங்க உடனடியாக அந்த எங்களோட ஒளிய வீடியோவை பார்த்து முன்வந்து இவ்வளவு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. உடனடியாக செய்யுங்க, நீங்க போங்க என்று எனக்கு ஒரு எனர்ஜி கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களோட நாங்க தொடர்ந்து பயணிக்க வேணும் தம்பி. நன்றி தம்பி. நான் நன்றின்னு சொல்ல இல்லாத ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கலாது. உலகத்துக்கு இருக்கிற மேற்பாடுகள் நன்றின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் சொல்லித்தாக வேணும். நன்றி தம்பி, நன்றி 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 நன்றி. உதவி செஞ்சாலும் நாங்கள் தான் அந்த தம்பிக்கு உங்களோட தம்பி இன்னொருக்கா நன்றி சொல்றாரு, நன்றி சொல்றாரு. தம்பி நீங்க செய்த உதவிக்கு நன்றி என்றாரு. அக்காச்சி அதுக்குரிய நன்றிகளை சொல்றாங்க. அவர் சின்னால் தான், அவரை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேணும் கூடுதலாக. முடிஞ்சால் நீங்க பார்க்குற உறவுகள் நீங்க எங்களுக்கு இந்த ஷேர் பண்ணி கொள்ளுங்க, எங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மறக்காம பெல் கார்டு மட்டும் வத்துங்க. எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. நீங்க செய்திருக்கிற சின்ன விடயங்கள் தான், நீங்க சின்ன விடயங்கள் தான் எங்களுக்கு எங்க சமூகத்துக்கு, எங்களுடைய புதிய சமூகத்துக்கு, நம்ம சமூகத்துக்கு வார காலங்களில் ஒரு விரிவுபடுத்தி நாங்க செய்யக்கூடிய நிலப்பாடா இருக்கும். இதோட நம்ம இன்னும் இருக்குது எங்கள்கிட்ட இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறபடியா இப்ப நாங்க ஒரு ஆள் சந்திக்க வேணும். இப்ப எங்களோட உதவிகள் இப்படி நீங்க செய்யற சின்ன உதவி அது பெரிய உதவியா இருக்குது, மழை போல இருக்குது எங்களுக்கு. அது சின்ன உதவின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. சின்ன உதவியில அது பெரிய ஒரு விஷயம், அது பெரிய ஒரு விஷயம் சொல்ல முடியாது. எனக்கு அந்த வார்த்தை இல்லை, அதுக்கெல்லாம் வேர்ட்ஸ் இல்லை, நான் கேட்டாம. அப்போ நீங்க இப்படியான இதுகள் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு அடுத்த கட்டங்களை போகக்கூடிய இருக்கும். மறக்காம பெல் கார்டு பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரை போட்டிருக்கோம் மேல, அவருக்கா பார்த்து எங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை எங்களுக்கு செய்தாலே போதும் தம்பி. நன்றி, வணக்கம்.